தோல்வியுற்ற பிறகு வெற்றி அடைந்த நம்பல் மக்களுக்கான திட்டங்களில் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சருடைய கட்டளைப்படி வழிகாட்டுதலின்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மைக் இருக்குன்னு திடீர்னு இளைஞர்ல ஜென்சி மீட்டிங்கா, தேங்க்யூ தலைவா, விட்டா ரோடு பிளாக் ஆகிடும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஜென்சி கூட்டம். இதே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜென்சின்னு சொல்லும்போது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. ஜென்சியா, இவங்களுக்குலாம் என்னப்பா தெரியும், 15 வயசு பசங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க பசங்களை. ஆனால் இன்னைக்கு ஜென்சி கூட்டத்தை போட்டுட்டு அதில் உக்காந்து இருக்கிறவங்களாம் எல்லாம் 60 வயசு மேடை பேசுறவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. பாவம் அந்த சின்ன பசங்க. அதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோன்னா ஒரு 1500 கொடுக்குறாங்க. ஒரு தட்டி வில்லிவாக்கத்தில் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோடா ஒரு 20 பேரை கொடியை பிடிச்சி அமுச்சிட்டு இருந்தாங்க. அதில் பாதி பேர் பெண்கள். என் வண்டியை பார்த்துட்டு திடீர்னு கொடியை போட்டுட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் மண்டி, அண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கண்ணா, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ஓட்டு உனக்கு தான். நான் அன்னைக்கே நினைச்சேன், வில்லிவாக்கத்தில் திமுக கொடி வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பெண்களே காசு கொடுக்குறாங்கன்னு 2000 ரூபா கொடுக்குறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் ஜென்சி கூட்டத்தில் பாதி பேர் நம்ம கூட்டம். அண்ணா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னேன், போயிட்டு வாங்க தம்பி, உள்ள என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரச்சாரத்தை நடத்துகிற என்ஆர் இளங்கோ அவர் நம்ம முதலமைச்சர் பேரை சொன்ன எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டம். அதில் 4 சின்ன பசங்களை பேச வச்சுட்டு ஏதாவது நல்ல கருத்தாக பேச வச்சா பரவாயில்ல. அந்த பசங்க பாவம் காசு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நாங்கள் எப்பொழுதும் யூபிஸாவே இருப்போம், நாங்கள் எப்பொழுதும் இந்த குடும்பத்தோட அடிமையாவே இருப்போம். இதை தூக்கி இருக்கு தானே எங்க தலைவர் வந்தாரு, நாங்க வந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டானால திமுக தோச்சுச்சு, இன்ஸ்டானால தோத்துட்டோம். திடீர்னு திமுக காரங்களாம் இன்ஸ்டாக்குள்ள போய் கண்ட பாட்டை பாடிக்கிட்டு இந்த மாதிரி திமுக வந்து ஒரு 4வது ஜெனரேஷன்ல இப்படி ஒரு அழிவை நோக்கி போகுமாங்கிறது எனக்கே வருத்தமா இருக்கு, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவங்களை எதிர்த்து எப்படி பேசுறதுங்கிறதே இப்ப புரியல. அதுல அவங்க சொல்றாங்க, அதுல ஒருத்தர் வந்து யாரு, திமுக பொருளாளராக கூடிய பையன், அது ஒரு பண்ணையாரு, மன்னார்குடியில் தோத்தவர், திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது சொல்லி சிரிச்சுக்கிறாரு. தம்பி, மன்னார்குடியில் தோத்து நிக்கிறேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? மன்னார்குடியில் தோத்துட்டேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? எந்த கொம்பனாலே அழிக்க முடியாதுன்னா நீங்களே தோத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க. மன்னார்குடியில் அவுட்டு, பொதுச் செயலாளர் அவுட்டு, தலைவர் அவுட்டு, இதுக்கு மேல என்ன கொம்பனால அழிக்க முடியாது? அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்களே அழிக்க வேணாம், நாங்களே அழிச்சுக்கிறோம், நாங்களே பேசிக்கிறோம். அண்ணன் ஏராஜா வந்து பேட்டி கொடுத்தா போதும், செந்தில் பாலாஜி அண்ணா வந்து பேட்டி கொடுத்தா போதும், மக்களே கடுப்பாயிடுவாங்க. கரூர்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இறந்த பிறகு செந்தில் பாலாஜியும் அப்புறம் நம்ம நடிப்பு திலகர் திரு மகேஷ் அவர்களுமே உண்மையை சொல்லிட்டாங்க நடிச்சு. அன்னைக்கு எப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எதிர்கட்சியாக நான் திருப்பியும் சொல்றோம், வெற்றி பெற்ற மமதையில் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்க யாரும் பேசல. திமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அவர்களுக்கான மரியாதையும் அவருக்கு மேல நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ஆனால் எதிர்கட்சி மரியாதை செயல்படுறாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் தலைவரை ஒருமையில பேசுறது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் படிப்பனையே வரல. ஏன் தோத்தாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நானும் இந்த ஒரு 60 நாளா பார்த்துட்டு 30 நாளா பார்த்துட்டு இருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் வந்து அது உண்மையை சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். திமுக தலைவர் அவர்களும் சொல்லல, தான் மகன் இளவரசர் உதயநிதி அவர்களும் சொல்லல, அந்த கட்சியில யாருமே சொல்லல திமுக ஏன் தோத்துச்சுன்னு உண்மையா இது வரைக்கும் சொல்லல. நான் 2002 இருந்து இன்னி வரைக்கும் முரசொலியை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கலைஞர் எழுதிக்கிட்டே இருப்பார் உடன்பரப்புல இருந்து, இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறேன். திமுக பத்தி ஒவ்வொரு நொடியும் தெரியும், ஒவ்வொரு காலத்துல என்ன மாதிரி செயல்பட்டுக்கும் தெரியும். திரு கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்பட்டார்னு பார்த்தாலே கொஞ்சம் அறிவு வந்துடும். ஆனா சுத்தமா வரவே இல்லை. நேரா போய் மைசூர்ல உட்காந்துக்கிட்டு பிஜேபியோட எப்படி கூட்டணி போடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, பையனும் மாப்பிள்ளையும். அப்ப இந்த கட்சியை ஆட்சியை ஒழிச்சது யாரு? அவங்க தான் ஒழிச்சது, அந்த குடும்பம் தான். தலைவர் சொன்னார் பாருங்க,
திமுகவோட தோல்விக்கு உங்களுடைய குடும்பம் தான் காரணம், வேற யாரு காரணம்? அது செய்த தவறுகள் என்ன? அதை அனலைஸ் பண்ண வரல. அப்படி அனலைஸ் பண்ணாம வராது, நமக்கு ரொம்ப நல்லதுங்கிறத பதிவு பண்றேன். ஒருத்தர் ஏன் தோத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வெற்றி பெறத்துக்கு முயற்சி நடக்கும். இப்ப நம்ம 108 தொகுதியில் ஜெயிச்சிட்டோம், 75 தொகுதி 2வது இடத்துல வந்திருக்கிறோம். அதுல 30-40 தொகுதி 5000 ஓட்டுகளை தோத்துருக்கோம், 2000 ஓட்டு, 100 ஓட்டு, 500 ஓட்டுன்னு தோத்துருக்கோம். இதை பொதுச்செயலாளர் அவர்களும் நாங்களும் ஒவ்வொரு நொடியும் இனிமேல் தேர்தல் நடந்தால் தலைவர் 200 தொகுதியில் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 234 தொகுதிக்கு நம்ம கடுமையா வேலை செய்யணும். கடுமையா வேலை செய்யணும்னு இப்பிலிருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு அரசாங்கத்திற்கு கூடிய திட்டங்கள் நேர்மையாக நடக்கணும். தலைவர் சொல்லிட்டாரு, அது செஞ்சு காமிக்கணும். தலைவர் வழிகாட்டிட்டாரு, செஞ்சு காமிக்கணும். இதை தவிர எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்ப தேர்தல் வெற்றி பிறகு இன்னும் சூழ்ச்சி நடந்துச்சு, அப்பயும் அவங்க திருந்தல. தமிழக வெற்றி கழகத்தில் அக்கா வந்தாங்களே, அதிமுக வந்தவங்க ஏன் வந்தாங்க? ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. 7 மணிக்கு 108ஓட நிக்கிறோம், 10 மணி 108 நிக்கிறோம், 11 மணி 12 மணி கிடைக்குது, திருப்பி 108 நிக்கிறோம். நைட்டு 1 மணிக்கே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் அதுக்கப்புறம் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் 2 பேரும் 1 மணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறாங்க? நம்மளை பார்த்து குதிரை பேரை நடத்துறான்னு நினைக்கிறேன், இவங்க யானை பேரை நடத்திட்டு இருக்காங்க. நைட்டு உக்காந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை முதலமைச்சர் உட்கார வைக்க கூடாது. இவ்வளவுதான் குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இயக்கம், அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமைச்சு எல்லா விதமான கடைசி வரைக்கும் துன்பப்படுத்திய கட்சி திமுக. அந்த கட்சியோட திரு இபிஎஸ் அவர்கள் சேர்ந்து எப்படி முதலமைச்சரா உதயநிதி ஆவராரா இல்ல இபிஎஸ் ஆவராரா, இதுதான் 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. கடைசி வரைக்கும் இதுக்குள்ள எந்த வேலையும் முடியல. முடியாதனால நாங்கள் எதிர்கட்சியா இருக்கிறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இதை சொன்னது நம்ம இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய தலைவர் திரு பேபி அவர்கள், ஐயுஎம்எல் கட்சி திரு காதர் மொய்தீன் அவர்கள் கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு இந்த ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்? அவங்க மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கிறாங்க, மக்களுடைய தீர்ப்பை உறுதியாக நம்பக்கூடிய இடத்துல தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண உடனே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் விசிக தோழர்களும் அண்ணன் திருமாவளவர்களும் ஐயுஎம்எல் தலைவர்களும் ஆதரவு கொடுத்து தலைவர்கள் முதலமைச்சராக உட்கார்றதுக்கு மக்களுடைய தீர்ப்பை வணங்கி நமக்கு வந்து உதவி செய்யல, நம்மளோட சேர்ந்தாங்க. அதற்கு தான் தலைவர் மாநாடப்ப ஒன்று சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்காக தான் கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவர் சொன்ன பிறகு ஃபர்ஸ்ட் நான் ட்வீட் போட்டேன், எஸ் இவர் சொல்றதா உண்மை அப்படின்னு. அவர் சொன்ன அந்த நொடி அன்றையிலிருந்து தேர்தல் முடிவு வரைக்கும் எல்லா கட்சியும் நம்மளுடைய தலைவரை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு யாருமே வரலையே தலைவரை நோக்கி. இன்றைக்கு அது சாத்தியப்படுத்தினாரா இல்லையா? எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் அவர்கள் சாத்தியப்படுத்தினாரா இல்லையா? இன்னும் அண்டர் எஸ்டிமேட். அவரு சொன்னா அது நடக்கும், இல்லைன்னா சொல்லவே மாட்டார். இன்னைக்காச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த தேர்தலை சூழ்ச்சியெல்லாம் முடிச்சு முதலமைச்சர் ஆன பிறகு அடுத்த கேள்வி, 30 நாளுக்குள்ளேயே இவங்களுக்கெல்லாம் நிர்வாகம் தெரியுமா? இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை. 50 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு முதல் அமைச்சரவையில் நான் பதிவு பண்ணேன். மாண்புமிகு முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கார். அது என்ன சாதனை தெரியுமா? தமிழ்நாட்டில் 34-35 டிபார்ட்மெண்ட்ல எப்பொழுதும் ஒரு 10 துறையில் அதிகமான ஊழல் நடக்கும். அதில் பொதுத்துறை, அது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், ஹவுசிங் போர்டாக இருக்கட்டும், டிடிசிபியாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சத்துணவாக இருக்கட்டும், உள்ளாட்சி துறையாகட்டும், எல்லா துறையிலும் திமுக இந்நேரம் ஆட்சிக்கு வந்திருந்தா டாரிஃப் போட்டிருப்பாங்க. என்ன டாரிஃப் தெரியுமா? முதலில் வரலாற்றில் முதலமைச்சர் ஃபண்டு, முதலமைச்சர் குடும்ப ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு ஒழிச்சது எங்களுடைய தலைவர் முதல்வர் அமைச்சர். இதை யாரும் செஞ்சது கிடையாது. இந்நேரம் திமுக வந்திருந்தா
ஒரு 10,000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அப்ப மக்களுடைய திட்டங்கள் போய் செயல்படுமா? செயல்படவே படாது. 50 வருஷ பிரச்சனையை 30 நாள்ல ஒழிச்சிருக்காரு. இது நீங்க யாருக்கிட்ட வேணாலும், மீடியா நண்பர்கள் சரி, யாருக்கிட்ட வேணாலும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போங்க, இல்ல ஒரு வீடு கட்டணும்னா நீங்க ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் போங்க, டிசிசிபி போங்க, சிஎம்டிஏ போங்க. இந்த வசூலிச்ச கும்பல் எல்லாம் எல்லாம் வெளியே ஓட்டாங்க. டாஸ்மார்க்னு சொல்லிட்டு கடை பக்கத்துல டூப்ளிகேட்டா 100 கடை இருந்துச்சுன்னா 300 கடை டூப்ளிகேட் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட் கடை இருக்கா இப்ப மட்டும் ஏன் இல்ல? ஏனால் காவல்துறை நிமிர்ந்து செயல்பட்டு இருக்கு. அந்த காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? எங்களுடைய முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கு.